மெலானின். ஓகே. ஓ, அதுதான் நம்மளுக்கு முக்கியமான பொருளா இருக்கு. இந்த மெலனின் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெலனின் என்ன பண்ணுங்க, மேக்னெட்டா கன்வெர்ட் ஆயிரும். ஓ, அப்ப அதனாலதான் அது சர்வீசிங்ல முக்கியமான பங்கு வகிக்குது. மெலாட்டின், ஆக்சிடோசின், அந்த ஆனந்த சுரப்பின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்ட்டுங்களா? கரெக்ட் இருக்கா? இப்ப புரியுதா? அப்ப தாவரமா இருக்கிறப்ப தாவரமா இருப்ப பச்சையா இருக்கும், மனிதனா மாறப்ப பழுப்பு நிறத்துல மாறிடும். பழுப்பு வெள்ளை மாறி பழுப்பு நிறத்தை உதாரணம் சொல்ல போனா பழுப்பு நிறமா மாறிடும். புரியுதா? பழுப்பு நிறமா மாறுது. ஓகே. மனுஷனோட உடம்பே நிறமே பழுப்பு நிறம் தான். மனிதனோட நிறமே பழுப்பு நிறம் தான். மாநிறம் பாருங்க, மாநிறம் அல்லது பழுப்பு நிறம். அதான் மெலட்டோனின், செரட்டோனின், அப்புறம் வந்து ஆக்சிடோசின், ஏதோ 4 இது சொன்னாங்க. அந்த 4 தான் பவர்ஃபுல்லான அந்த பீனியல் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேஷன் பண்றது. கரெக்டா புடிச்சிட்டீங்க. அந்த பீனியல் வந்து வேலை செய்யும். இப்ப வந்து இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிறப்ப, இந்த பீனியல் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறப்போ இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கும், அது பெருசாயிரும். இப்ப சராசரி மனிதனுக்கு 6 மில்லிமீட்டர் தான் இருக்கும். சராசரி மனிதனுக்கு 6 மில்லிமீட்டர் இருக்கும். பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிறது 8 மில்லிமீட்டருக்கு போயிடும். 8ல இருந்து 9 வரைக்கும் போகும், பெருசாயிரும். ஞானக்கண்ணுங்கிறது பெருசாயிரும். ஓகேங்க. காலையில இந்த சூரியனை ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடினாக்கா அந்த ரவுண்டு தெரியுதுயா? ஆமாமா, அது தெரியும். அது சூரியன்ல இருந்து எடுத்துக்கிறது. அது வந்து ஏற்கனவே சூரியனை அது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு ஒத்துக்கிட்டாங்களா நாசா விஞ்ஞானி? என்னன்னா லைட்டா ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடினாக்கா அந்த ரவுண்டு வந்து நல்லா சூப்பரா தெரியுது. பல கலரா தெரிஞ்சுட்டு அல்டிமேட்டா கடைசியில ஒரு மூணு சின்ன சின்ன ரவுண்டா தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கரெக்டா ஒரே சிங்கிள் ரவுண்டு வந்துருது. அப்ப நினைச்சு இது ஏதோ ஆகுது, என்னமோ ஆகட்டும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீரும் சுத்தமான காய்கறியும் சாப்பிட்டு வந்தாவே மரணத்தை வென்றலாம். கரெக்ட் தான். ஆமா, தண்ணீர் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்றது, காய்கறி வந்து குடலை சுத்தம் பண்றது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் துடப்பக்கட்டை, உணவு கிடையாது, துடப்பக்கட்டை. அந்த பச்சையம் சொல்றீங்களா? பச்சையம்ன்றது காய்கறியை வேக வச்சுதான் சாப்பிடணும். அப்ப வந்து அது சீக்கிரம் வெளியே போறதுக்காக, சீக்கிரம் விஷத்தை இழுத்துட்டு மோஷன், அதாவது வெளிக்கு சீக்கிரம் போறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, ஓகேங்க. இது கண்டுபிடிச்சது வெங்கடேசன் தான். ஓகே, ஆமா. அதாவது நீங்க பழங்களும் தேவையில்லை, கீரையும் தேவையில்லை, கனி எதுவுமே தேவையில்லை, சுத்தப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான். அதனாலதான் வந்து காய்கறியில உப்பு போடாம சாப்பிட்டு பழகிறது. ஆரம்பத்துல உப்பு போட்டு சாப்பிட்டு படிப்படியா உப்பு போடாம இயற்கையான சுவையில சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செய்வது. அன்னப்பாதை தூய்மை செய்யறதா இந்த பழக்கம். உள் சுத்தம் பல்லு விளக்கணும் இல்லையா? அது உள் சுத்தத்தினுடைய தொடக்கம். பல்லு விளக்கணுமே இல்லையா? அது உள் சுத்தம் செய்வதற்கான தொடக்க நிலை. 1ஆம் வகுப்பு படிக்கிற மாதிரி 10ஆம் வகுப்பு போற பையன் 1ஆம் வகுப்பு நின்னுட்டான். நாம கடைசி வரைக்கும் பல்லு விளக்கிட்டே தானே இருக்கோம். குடலை விளக்கவே இல்லையே. அந்த குடலை விளக்கறதுக்கான டெக்னிக்ல வந்து குடலை விளக்குற டெக்னிக்ல கண்டுபிடிச்சவரே வெங்கடேசன் தான். ஓகே, ஆமா. கரெக்டா அந்த வாட்டர் பயிற்சி பண்ணி ஒரு வேளை காய்கறி சாப்பிட்டா அந்த குடலை ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆகுற சிஸ்டம். அப்படின்னா உடம்பு ஏன்னா பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையானதுனால நமக்கு மலச்சிக்கல் வந்துருது. நமக்கு பல்வேறு வகை பிறந்ததுல இருந்து பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாகி பலகாரத்துக்கு அடிமையாயிட்டோம். என்னது? பலகாரம் காப்பிக்கு அடிமையாகி உடம்பு கெடுத்து வச்சிருக்கிறோம். உடனே நிறுத்தினா மலச்சிக்கல் வந்துடும். உடனே நிறுத்தினா மலச்சிக்கல் வருங்கிறதுக்காக, மலச்சிக்கல் வராம பாத்துக்கிறதுக்காக 150 நாள் குடலுக்கு வந்து நார்ச்சத்து பயிற்சி கொடுக்குறோம். என்னது? நார்ச்சத்து பயிற்சி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா உடம்பே அழியாத நிலை, சாகா நிலை போயிருது. அதான் அப்ப எல்லா காய்கறியும் நார்ச்சத்து இருக்குதுன்றீங்களா? ஆமா, எல்லா காய்கறி, இது குறிப்பிட்ட காய்கறி தேவையில்லை. உன்ன தகுந்த எல்லா காய்கறியுமே நார்ச்சத்து தான். ஆனா குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த நார்ச்சத்தா வேலை செய்யும். லைட்டா கொஞ்சமா சாப்பிட்டா வேலை செய்யாது. ஆமா, அதுக்குதான் என்ன பண்றாங்க, பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் நீர்ப்பை, அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி நிறைய சாப்பிட சொல்லுவான். தேவையான அளவுக்கு 5 மணிக்கு சாப்பிடுது. காய்கறி சாப்பிட்டாலும் சரி, நீங்க வந்து கீரை சாப்பிட்டாலும் சரி. புரியுதுங்களா? சுவைக்காகத்தான் தாளிச்சு மனதை ஏமாத்திருக்கும். சுவை ஆரம்பத்துல காய்கறிக்கு பயிற்சிக்கு வராது. ஏன்னா நாம பலகாரம் தின்னு நாசமா போயிருக்கோம். பலகாரம் தின்னு கொஞ்சம் ஏமாத்தணும். அதுக்காகத்தான். அப்புறம் போக போக அந்த உப்பு சாப்பிட்டோம்னா கண்ணு கெட்டு போயிரு. உப்பு ஆரோக்கியம் எந்த புத்தகத்திலும் கிடையாது. உப்பு சாப்பிட்டா கண்ணு கெட்டு போயிரும், எல்லாத்துக்குமே தெரியும். மூளை கெட்டு போயிரு. உப்பு சாப்பிட்டா கண்ணு கெட்டு போயிரு, மூளையும் கெட்டு போயிரும். இதுதான் விஷயம். ஆமா, அதனால இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உடம்பு வந்து மெலோனின் இருக்கு. இது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா செல்ஃப் ஐனிசியேஷனா மாறிடும். செல்ஃப் ஐனிசியேஷன், செல்ஃப் டிஸ்அசோசியேஷனா மாறிடும்.
ஓகே. அதுவே உள்ளவே உடல் மாற்றத்தை அதே கொண்டு போற அளவுக்கு மாறிடும் அந்த. இதுக்கு பேர் குவாண்டம் எவல்யூஷன். இதுக்கு பேர் குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜின்னு பேரு. குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி. சூப்பர் செக்டர் இது. இப்படிதான் பாண்டிச்சேரியில பேசினேன். பாண்டிச்சேரியில சொல்லி திஸ் இஸ் குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி அக்கார்டிங் டு த கிளினிக் டெக்னாலஜின்னு சொன்னேன். பாண்டிச்சேரியில பேசுறேன் நான். ஜெர்மனி மக்கள்கிட்ட பேசினேன். ஜெர்மனி, அப்புறம் ஹாங்காங், ஜெர்மனியில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசினேன். அப்புறம் மலேசியா, ஜெர்மனி, அப்புறம் வந்து ஹங்கேரி, அப்புறம் ரஷ்யா, இந்த எல்லா படம் ஹங்கேரி, ரஷ்யா, மெக்சிகோ, இட்டாலி, எல்லா நாட்டு மாணவர்களையும் சந்திச்சு நான் பேசினேன். ஒரே நேரத்துல அதெல்லாம் இங்கிலாந்து. இந்த புக்ஸ் வந்து இங்க லைப்ரரியில வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. நாங்க இந்த புக்கு இந்த லைப்ரரியில இந்த புக்கு இருக்கு அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. அந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? மணிமேகலை ஆராய்ச்சி பண்றாங்க. சிலப்பதிகாரத்துல மணிமேகலை பாத்திரத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. ஓகே ஓகே. தமிழ் அருமையா பேசுவாங்க. அச்சய பாத்திரம்னு சொல்லிட்டு அந்த மணிமேகலையில தானே இருக்கு. மாதவி பெண். ஆமா, மாதவியோட பொண்ணுதான் மணிமேகலை. தூய பெண் மணிமேகலை. அந்த மணிமேகலை காப்பிய லண்டன்கார பொண்ணு படிக்கிறாங்க. அந்த அம்மா, அந்த பொண்ணு வந்து அழகா தமிழ் பேசு. மணிமேகலைன்னு பேரு. அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுத்தேன். ஒரு நாள் 16 மணி நேரத்துக்கு நீர் பயிற்சி கொடுத்தேன். மறுநாளே கரெக்டா அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. மறுநாளே அந்த பொண்ணுக்கு ஏதோ சாப்பிட்டு வயிற்று வலி வந்துருச்சு. சாதாரண சாப்பிட்டு வயிற்று வலி வந்துருச்சு. சரியா? ஆமா. உடனே என்ன பண்ண தெரியுமா? ஒன்னும் பயப்படாதீங்க, லெமன் சாறு மட்டும் 16 மணி நேரம் போடுங்க. நல்லா போச்சுன்னு இருந்துச்சு. ஒரே நல்ல வயிற்று நல்லா ஆயிடுச்சு. அந்த மணிமேகலை காப்பியம் வந்துட்டு மாதவியோடதையா? மாதவியோட மகள் பேரு மணிமேகலை. மணிமேகலை. ஓகே. ஆனா கண்ணகின்றது வேற. கண்ணகி வந்து கோவலனுடைய கண்ணகி, கோவலன் கணவன், 2 பேரும் கணவன் மனைவி. இவன் இந்த மணிமேகலை யாருக்கு இருக்கிறதுக்குன்னா, மணிமேகலை வந்து மாதவிக்கு பிறந்தது மணிமேகலை. ஓகே ஓகே. மாதவி தனி, மணிமேகலை தனி. மணிமேகலை மாதவியோட பொண்ணு. கரெக்ட். தமிழ் சங்க இலக்கியத்துல வரவங்களா? ஆமா, புரியுதுங்களா? புரியுதுங்க. மாதவி வந்து ஆடல் அரசி, நாட்டிய பெண் மாதவி. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாட்டிய அரசியானா அவங்க உடம்ப அந்த பண்பாடா வச்சிருந்தால்தான் அந்த நாட்டிய கலையா வந்திருக்கும். இல்லைன்னா வந்திருக்காது. அப்ப அந்த இடுப்பு சிறுத்து அந்த சிலப்பதிகாரத்துல வளையாபதி குண்டலுக்கு செல்லுண்ட 50 காப்பி இதுல மையன் சிற்பக்கலை தான் அது வரும். மையன் சொல்ற கலை தான். மையன் என்ன சொன்னாலும் அந்த மையனுடைய கட்டடக்கலையும் மையன் சொல்ற சிற்ப சாஸ்திரமும் எல்லாமே சிலப்பதிகாரத்துல வரும். ஓகே. அது மட்டும் இல்ல மகாபாரதம் இதிகாசம் சொன்னப்பறம் மையன் வருவாரு. மகாபாரதம் இதிகாசம் சொல்றீங்களா, எல்லாமே மையன் தான். எல்லாமே அவங்களாம் கொஞ்சம் அந்த உடல் சுத்தத்துல இருந்ததால் தான் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்திருக்கு. எல்லாம் வந்திருக்காது. இப்ப நம்ம படிப்படியா அப்ப இந்த உடம்பை பின்படியாக பார்த்தவன் மனிதன். அதனாலதான் ஆகாயம்னு பேரு வச்சான். ஆகாயம் ஸ்பேஸ். ஆகாயம்னா ஒண்ணு இல்ல, காயம்னா உடம்பு, ஆகாயம்னா பெருசுன்னு அர்த்தம். சின்ன உடம்பு பெரிய உடம்பு. ஆகாயம்னா அது ஸ்பேஸ் வந்து நம்ம செல்லுக்குள்ளேயே 0, அது ஒண்ணும் இல்லாம இருக்குது. அது ஸ்பேஸ் தானே. அந்த இதுவும் இருக்கு. ஆகாயம் தானே அது. சிறுசா இருந்தா காயம், பெருசா இருந்தா ஆகாயம். அப்ப நம்மளது காயம், மேல வந்து ஆகாயம். அதேதான். நம்மளது காயம், அது ஆகாயம். ஓகே. இவன் ஆகாயத்தை ஆகாசன்ட்டான். நம்ம ஆகாயம் சொன்னா சமஸ்கிருதத்துல அப்படியே காப்பிடிச்சு ஆகாசன்ட்டான். ஆகாசம். ஓகே. இது வந்து இங்க இருந்து திருடிக்கிறது தான், இங்க இருந்து காப்பி அடிக்கிறது தான். அது வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்ல இருந்து பிறந்த மொழி தான் சமஸ்கிருதம். தமிழ்ல எப்படி இருக்கோ அதை அப்படியே அங்க காப்பி அடிச்சிருவாங்க. இது வந்து இது யாரு எல்லாத்துக்கும் சொந்தமான மொழி. அதனால தமிழும் எல்லாத்துக்கும் சொந்தமான மொழி, சமஸ்கிருதம் எல்லாத்துக்கும் சொந்தமான மொழி. அது வந்து இந்த அரசியல் பண்ண முடியாது. அரசியல் கிடையாது, இது கிடையாது. தமிழ் எப்படி அரசியல் பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும், அவ்வளவுதான். வந்து இது எதுவும் அரசியல் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பண்ணனா அயோக்கியத்தன் நடத்தான். தமிழை வச்சு பிளப்பு நடத்தக்கூடாது, சமஸ்கிருதத்தை பிளப்பு நடத்தக்கூடாது. அவன் அறிவுக்காக நீ பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அறிவு கரெக்டுங்க, அறிவுக்காக யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து இது வந்து பிசினஸோ மற்ற இது அரசியலோ அதை பேசி வந்து அதை பேரம் பேசக்கூடாது. நமக்கு தேவை அறிவை யார் தெரிகிறாங்க, அதான் கேள்வி. அறிவை இப்ப நான் இங்கிலீஷ் பரிசு தமிழ் பரிசு நான் கொடுப்பேன். இங்கிலீஷ் பரிசு கிடையாது, தமிழ் பரிசு கிடையாது. யார் அறிவை தெரிகிறாரோ அதான் பெருசு. யார் அறிவை தெரிகிறாரோ அதான். எதை ஒன்னாலும் படிச்சுக்கிட்டு எதுல அதிகமான பவர் இருக்குதோ அதை நோக்கி போறவன் தான் வந்து அந்த மனுஷன். அதை விட்டு போட்டு நான் வந்து இங்கிலீஷ் படிப்பேன், ஜெர்மன் படிப்பேன்னு சொன்னா முட்டாள் அர்த்தம். உனக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணுவது எது? தமிழ் தான் பிரச்சனைக்கு தீர்வு காணுது. இப்ப ஆரோக்கியத்துக்கு தீர்வு காணுறது தமிழ் மட்டும்தான்.
தமிழ் படிச்சா மத்தது எல்லாம் வந்துருங்க. தமிழ் படிச்சாதான் இன்டெலிஜென்ட் ஆகும். ஏன்னா தமிழ்ல மட்டும்தான் 16 வகையான தகுதி தமிழுக்கு இருக்குது. 18 வகையான தனிமை தமிழ் இருக்கு. 18 வகை, அதாவது உலக செம்மொழின்னு சொல்றதுக்கு 18 வகையான தமிழ் 18 வகையான தகுதி வேணும்னு சொல்லிட்டு உலக ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, மொழி ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. உடலே தமிழ் தான் சொல்லும் போது அப்புறம் வேற எதை படிக்கிறது? அதனாலதான் இதை ஒத்துக்கிறானுங்க எல்லாருமே. அதனாலதான் இது ஏன்சியன்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, மூத்த மொழியில் இதுவும் ஒன்று, அது மூத்த மொழியில் இதுவும் ஒன்று, தாக்கு பிடிக்கிற மொழி தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற மொழியெல்லாம் உடன் ஏதோ சில மொழிகளும் பிறந்திருக்கலாம், போயிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தாக்கு பிடிச்சு நிக்கிற ஒரே மொழி, இலக்கண தரம் வாய்ந்த ஒரே மொழி, எழுத்தோசை, சொல்லோசை, வரியோசை ஒரே மொழி, சொல்லு பொருள் யாப்புன்னு 7 வகையான பிரிவுள்ள மொழி, இப்படி எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி தான். இப்ப ஆரோக்கியத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. என்னது கண்டுபிடிச்சாச்சு. அப்ப விண்வெளியில குடியேறுவதற்கு தண்ணீரை எரிபொருளா மாற்றக்கும் கண்டுபிடிச்சாச்சு. விண்வெளியில் குடியேறி தண்ணீரை எரிபொருளா நானோ டெக்னாலஜி பயன்படுத்தி, செராமிக் பயன்படுத்தி, மெட்டல் ஆக்சைடை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை விண்வெளியில் தயாரிக்க முடியும். நமக்கான கருவியை நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். யாரோட உதவி நமக்கு தேவையில்லை. கண்டிப்பா மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி. சரிங்க. ஓகே. நன்றி. வணக்கம். நன்றி.